எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் எப்படி தெரியுமாங்க அரைப்போம். 1/4 கிலோ மிளகா, 1/4 கிலோ தனியா, கடுகு 50, மிளகு 50, ஜீரகம் 50, வெந்தயம் 50, கடலப்பருப்பு, மஞ்சத்தூள் ஒரு 50 கிராம், கருவேப்பிலை இதை வறுத்து போடுவோம். கொஞ்சமாக அரிசி போடுவோம். தனியாக வறுத்துருவோம். மிளகாய் வறுத்துருச்சு, இதை இறக்கிடுவோம். கொஞ்சம் ரொம்ப கலரில் மாற வேண்டாம். நாங்கள் வறுத்து தான் போடுவோம். வறுத்து அரைச்சா எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஓடும், நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நல்லா வறுத்துட்டு அப்படியுமே ஓரளவுக்கு ஆகும். அது மாறிடுச்சு, இதையும் எடுத்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்க. இது கொஞ்சம் பாக்கெட் கொஞ்சம் கலர்லாம் மாற வேண்டாம், இந்த வாசனை வந்தால் போதும். மஞ்சள் ஒரு 50 கிராம், 1/2 கிலோ மிளகாத்தூள் வரும் நமக்கு. எல்லாமே 1/4 கிலோ மிளகாய், 1/4 கிலோ தனியா, 1/4 கிலோ மற்ற மசாலாலாம் ஒரு 50 கிராம் போடுறோம். இது பருப்புங்க மட்டும் 100 கிராம் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், நமக்கு நல்லா கொஞ்சம் குழகுழப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 100 கிராம் அளவு அரிசி போடுவேன். ஏன்னா நல்லா பொடி அரிசி மாதிரி வறுக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வந்து வறுத்து ரெடி பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா. இதை வந்து கடையில் போய்ட்டு அரைச்சிட்டு வந்தால் இது வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு வரும். இது வந்து நம்ம நார்மலாக சாம்பாருக்கு, கறி குழம்பு எல்லாத்துக்கும் குழம்பு மிளகாத்தூளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிஷினில் அரைச்சி அதான் போய் அரைச்சிட்டு வந்தாங்க. இது வந்து நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 மந்த்ஸ்க்கு மேலேயே நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள். பாய்.